ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் SAJS vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் நம்ம மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் மீனுக்கு மசாலா போட்டு எப்படி நம்ம ஃப்ரை பண்ணுறதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கான தேவையானது நான் தேங்காய் பாறை கொஞ்சம் எடுத்திருக்கேன், வஞ்சரை மீன் எடுத்திருக்கேன், மொத்தம் 1 kg எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்ப்போம். கருவேப்பிலை இருக்குதுல்ல, அதை நான் பொடிசாக வெட்டி அதையும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மசாலா ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி போகிற தூளோட நீங்கள் வீட்டிலையே இந்த இதாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம போட்டுக்குவோம். மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்குங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலாக தான் நான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன், அதுவும் கொஞ்சம் போட்டுங்க. இந்த அரிசி மாவில் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், நல்லா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுட் கலர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. ஏன்னா கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஏன்னா மீனில் நம்ம போட்டு கொஞ்சம் ஊற வைக்கிறனால கொஞ்சம் இதாகிடும். இது கொஞ்சோண்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. ஆயில் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மசாலா அந்த மீனோட பிரியாது, நல்லா ஒட்டும். இப்போ நம்ம இதை நல்லா கலக்கிக்குவோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா போட்டு நல்லா தடவி இது பண்ணி ஊற போட்டு வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1 hour நல்லா ஊடுச்சுன்னா மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மசாலா போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மசாலா பாருங்கள், ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு தேவையில்லை. இது மட்டும் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ மீன் அப்படியே பொரித்து, ரொம்ப ஆயிலாக நம்மளுக்கு தேவைப்படாது. ஓரளவுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே போதும். நல்லா மீனை அதில் எடுத்து வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். நம்ம போட்டோன்னே திருப்பக்கூடாது, மீன் உடஞ்சிரும். கொஞ்சம் நேரம் தோசைக்கல்ல போட்டு ஒரு 5 minutes கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டு எடுங்க, அப்போ மீன் உடையாது. பாருங்கள், நம்ம போட்ட மசாலா பாருங்கள் எவ்வளோ நல்லா மேலே ஒட்டியிருக்கு. நம்மளுக்கு அது இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.